ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ். இன்னைக்கு கட்டு சிங்கியோட ஸ்கூல்ல பேரண்ட் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்காக அம்மா ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. வீட்ல பசங்க 2 பேரும் உட்கார்ந்து ரொம்ப நர்வஸா இருப்பாங்க. மேடம் அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. மம்மி இப்ப வந்துகிட்டு இருப்பாங்க சிங்கி. ஆமா கட்டு, நம்மளோட ஃபேர் நோட்ஸ் எப்பவுமே வீட்ல விட்டு போயிடுறோம்னு சொல்லி மம்மிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களா? ஆமா என்ன நடக்கும்னே தெரியல. அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு வராங்க. அம்மாவை பார்க்க ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. அம்மா என்னாச்சுமா? சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? மம்மி சாரி மம்மி, இனிமே புக்ஸ் எப்பவுமே வீட்ல விட்டு போக மாட்டோம். என்னது? அப்ப நீங்க இந்த வேலைய கூட பண்றீங்களா? இல்ல அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல அம்மா. சொல்லுங்கம்மா, மேம் என்ன சொன்னாங்க? என்ன ஆச்சு? ஏன் நீங்க எதுவும் பேச மாட்டீங்க? சொல்லுங்கம்மா. கட்டு, நீ நல்லா தான் படிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா நீ சரியா எழுத மாட்டேங்கிற, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லன்றாங்க. மேம் சொல்றாங்க நீ எக்ஸாம் ஷீட்ஸ்ல என்ன எழுதுற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதான். இப்படி பண்ணா உனக்கு நல்ல மார்க்ஸ் எப்படி வரும்? அது கேட்டதும் சிங்கி ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்றா, மம்மி எனக்கு தோணுது பெருசான பிறகு இவன் டாக்டர் ஆகுவான்னு. ஏன் எதுக்காக அப்படி சொல்ற? ஏன்னா டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் கூட யாருக்குமே புரியாது கட்டு, அதனாலதான். சிங்கி சொன்னது கேட்ட உடனே கட்டு கூட சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அத பார்த்து அம்மாக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்க பாரு சிங்கி, சிரிக்கிற விஷயம் எது கிடையாது, புரியுதா இல்லையா? சரி அப்பா வரட்டும், அப்பா கிட்ட பேசிக்கிறேன், அவரே சொல்லுவார் என்ன பண்றதுன்னு. அப்பான்னு சொன்னதும் கட்டுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? வரட்டும்னு வெயிட் பண்றான். அப்பா வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அம்மா நடந்த எல்லா விஷயமும் சொல்றாங்க. நம்ம கட்டுவை ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருவோம். அவன் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்லி அவன் மார்க்கும் கூட இன்க்ரீஸ் ஆகும். சரியா சொல்லிங்க. கண்டிப்பா எங்க பக்கத்துலயே ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இருக்கு, அங்கேயே அனுப்பலாம். அத கேட்டதோ சிங்கி கட்டுவ கேலி பண்ணி இப்படின்னு சொல்றா. அட வா கட்டு, நீ உன்னோட புது கிளாஸஸ் நல்லா என்ஜாய் பண்ண. ஓகே ஜிங்கி, இதுல என்ஜாய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீயும் கூட கட்டுவோட ஜாயின் பண்ணிக்கோ. என்னது? அதுக்கு என்ன அர்த்தம்ப்பா? சிங்கு செல்லமே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ கூட கட்டு கூட ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போற, அவனுக்கு கம்பெனி கொடுக்க போற. நீ ஒன்னும் நிறைய தப்பு பண்ணல, ஆனாலும் உன்னோட ரைட்டிங் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நீயும் போனா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோ கட்டு, உன்னால பாரு இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன். என்ன நல்லா கேலி பண்ணல சிங்கி, இப்ப செமையா இருக்க போது பாரு. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே மம்மி கட்டு சிங்கிய 2 பேருமே ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. கட்டு சிங்கி, ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் முடிஞ்சதோ 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே அம்மா. கட்டு சிங்கி 2 பேருமே கிளாஸுக்குள்ள போய் உட்காராங்க. பார்த்தா அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கிளாஸுக்குள்ள மேம் வராங்க. மேம் எல்லா பசங்களுக்கும் ஒரு புக்க கொடுக்கறாங்க. பாருங்க பசங்களா, இந்த ஒர்க் புக்ல உங்க எல்லாருக்குமே எக்ஸசைசஸ் கொடுத்திருப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கர்சிவ் ரைட்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க அது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் அதெல்லாம் இங்கேயே கிளாஸ்ல பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு பண்றதுக்காக ஹோம்வொர்க்கும் கொடுப்பேன். ஓகே மேம். அதுக்கப்புறம் மேம் எல்லா பசங்களுக்கும் போர்ட் மேல லெட்டர்ஸ் எழுதி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைசஸ் பண்ண சொல்லி பசங்களுக்கு சொல்றாங்க. எவ்வளவு வேலை இருக்கு பாரு, இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. கட்டு, ஆனா உன்னாலதான் கட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, பரவாயில்ல, நீ என் தங்கச்சி தானே. பரவாயில்ல, எனக்காக இது பண்ணு. கட்டு சிங்கி இந்த எக்ஸசைஸ் பண்றதுல ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மேம் எல்லாரோட எக்ஸசைஸும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட்டு, நீ நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு வேலை பண்ண, நீ ஒரு 10 பேஜ் எக்ஸசைஸ் எழுதிட்டு வா, சரியா? சிங்கி, நீ பரவாயில்ல, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணல, ஆனாலும் நீ 5 பேஜ் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரணும். ஓ சரி. என்ன இது, நான் டபுளா வேலை செய்யணும் போல இருக்கே. கட்டு, சீக்கிரமா உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்க சரி பண்ணு, இல்லனா இப்படிதான் நிறைய ஹோம்வொர்க் எழுத வேண்டியதா இருக்கும். சிங்கி, சிரிக்கிறத நிப்பாட்டு, இல்லனா என்ன, இல்லனா இல்லனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு சிங்கி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் சிங்கி பின்னாடியே கட்டு கூட ஓடிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. ஆனாலும் ஓடுறத நிப்பாட்ட மாட்டாங்க. நில்லு சிங்கி, நான் உன்னை இன்னைக்கு விட மாட்டேன், நில்லு. முடிஞ்சா என்ன புடிடா கட்டு. அவங்க இப்படி அங்க இங்கன்னு ஓடுறத பார்த்து அம்மாக்கு ரொம்பவே கோவம் வருது.
கட்டு சிங்கி என்ன இதெல்லாம் என்ன இப்படி ஓடிட்டு இருக்கீங்க அம்மா கத்துனதும் அவங்க 2 பேருமே நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, உங்க 2 பேருக்கும் கிளாஸ்ல ஹோம்வொர்க் கொடுத்திருப்பாங்களே. ஹா மம்மி, எனக்கு என்னமோ 5 பேஜ், கட்டுக்கு 10 பேஜ். அப்படியா? அப்பனா நீங்க 2 பேரும் எதுக்காக இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்றீங்க? சரி போங்க, உங்களோட ஹோம்வொர்க்க ஆரம்பிங்க போங்க. சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கட்டு சிங்கி 2 பேரும் அவங்களோட ஹோம்வொர்க்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிங்கி மட்டும் கொஞ்ச நேரத்துல அவளோட ஹோம்வொர்க்க முடிச்சிடுறா. ஆனா கட்டு இன்னும் ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னோட ஹோம்வொர்க் முடிஞ்சிடுச்சு, நான் விளையாட போறேன். இல்ல சிங்கி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்னையும் ஃபினிஷ் பண்ண விடு. இல்ல கட்டு, நீ அவ்வளவு சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண மாட்ட, இன்னும் நிறைய இருக்கு. நான் விளையாட போறேன், நீ மெதுவா முடிச்சிட்டு வா, சரியா? சரி, போ நீ. நானும் ஹோம்வொர்க் 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துருவேன். ஆனா 10 நிமிஷம்ன்றது அவனுக்கு 1 ஹவர் ஆகுது. டைம் எப்படி போகுதுன்னே அவனுக்கு தெரியாது. ஆஹா, நானும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். எஸ், நான் இப்போ விளையாட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவ விளையாட போறான். அதே நேரத்துக்கு பார்த்தா அங்க சிங்கி திரும்பி வீட்டுக்கு வர்றது அவன் பாக்குறான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அட என்ன சிங்கி, இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? என்ன தண்ணி குடிக்க வந்தியா? நானும் விளையாட வரலான்னு தான் வந்துகிட்டு இருந்தேன், பார்த்தா நீயே வந்துட்ட. அட கட்டு, இங்க பாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்ப வெளிய போக முடியாது. என்னது? ஓ நோ, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சா? என்னால ஆடவே முடியல. ரொம்ப நேரம் ஹோம்வொர்க் எழுதுறதுலே போயிடுச்சு. சாரி கட்டு, இப்ப நம்ம என்னதான் பண்ண முடியும் சொல்ல? ஒரு வேலை பண்ணலாமா? நீ நாளைக்கு வா. கட்டு பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து அவங்க 2 பேரையுமே கூப்பிடுறாங்க. பசங்களா போங்க, போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. அப்பா வந்துகிட்டு இருப்பாரு, இங்க டின்னர் கூட ரெடி ஆயிக்கிட்டே இருக்கு. வாங்க, அப்புறம் எனக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க. சரி மம்மி. அதுக்கப்புறம் அந்த நாள் இப்படியே முடிஞ்சு போகுது. கட்டு ரொம்பவே டயர்டா இருப்பான். மறுநாள் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் ஆனதும் அவங்க மறுபடியும் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்க்கு போறாங்க. அவன் ரொம்பவே சந்தோஷமா மேம்க்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் புக்கை கொண்டு போய் கொடுக்கறான். ஆனா மேம் அந்த ஹேண்ட் ரைட்டிங் புக் பார்த்ததும் சொல்றாங்க, என்ன கட்டு இது? மேம் என்னாச்சு? நான் எல்லா ஹோம்வொர்க் எழுதிட்டேனே. பண்ணிருக்கேதா, ஆனா எல்லாமே தப்பா பண்ணிருக்கேன். நீ ரொம்ப அர்ஜென்ட்டா எழுதி முடிச்சிருக்க. இது ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் கட்டு. இங்க பாரு, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி. சாரி மேம். இப்ப உனக்கு நான் என்ன ஹோம்வொர்க் கொடுக்கறனோ அதை நீ சரியா பண்ணணும். அழகா நீட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பு இருந்தாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சரி மேம். இப்படியே ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் ரொம்பவே 1 மந்த்லயே நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிடுறான். இது எல்லாத்தோட காரணத்தாலையும் அவனால விளையாடவே போக முடியாது. அவனால டிவியும் பார்க்க முடியாது. எழுதி அவனுக்கு பாவம் கை வலியே வந்துட்டு இருக்கும். ஆனா இவ்ளோ நல்லா பிராக்டிஸ் பண்ண பிறகு அவனோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. 1 மாசத்துக்கு அப்புறமா மேம் கட்டுவோட ஹோம்வொர்க்க செக் பண்ணி மேம் சொல்றாங்க, கட்டு. எஸ் மேம். இப்ப கூட ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல, இந்த வாட்டி நிஜமாலேயே நீ ஒரு தப்பும் இல்லாம அழகா எழுதிருக்க. பார்க்கவே ரொம்பவே நீட்டா இருக்கு. நிஜமாலுமே உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் 1 மாசத்துல இவ்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேம் நிஜமாலுமா? எஸ், வெரி குட் கட்டு. இங்க பாரு, இன்னைக்கு உன்னோட ஹோம்வொர்க்ல நான் உனக்காக ஸ்டார் கொடுக்க போறேன். பின்னாடில இருந்து சிங்கி ரொம்ப சந்தோஷமா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அட வா, வெல் டன் கட்டு. ஃபைனலி இனிமே நீ என்னை விட டபுள் ஹோம்வொர்க் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம நீ என் கூட விளையாட வரலாம். ஆமா சிங்கி, நீ சரியாதான் சொல்ற. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.